ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆறாமலை மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் தாஸ், அர்ஷத் கான், சிவாத்மிகா, விடிவி கணேஷ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. சித்துக்குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன்ட் டைரக்டர் சரண் தியாகு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் கிஷான் தாஸ் அவரும் அர்ஷத் கானும் நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த கிஷான் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குற பொண்ணெல்லாம் லவ் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு 2 லவ் ஃபெயிலியர் கிட்ட ஆகுது. எல்லாமே ஒன் சைட் லவ் தான். ஸோ அப்போ சரியாக படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காரு. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா கிஷான் தாஸ் அவரோட ஃப்ரெண்டு கம்பெனியில் இவரை வந்து வேலை வாங்கி கொடுக்குறாரு. அது வந்து ஒரு மேட்ரிமோனி கம்பெனி. அங்கே மேட்ரிமோனி கம்பெனிக்குள்ளே போகிறாரு. போனால் அங்கே அவங்களோட மேனேஜர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி அவருக்கு அவரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அந்த டைமில் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கும் கிஷான் தாஸ்க்கும் லவ் வருது. ஃபைனலாக இந்த லவ் சேர்ந்ததா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு மீதி கதை. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைன் பிளாட் தான். நிறைய கதைகள் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு யூஸ்வல் ஒரு கமர்ஷியல் ஒன்லைன் பிளாட் தான் இது. ஸோ மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் தாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படத்தில் ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அந்த நேச்சுரலான ஒரு கேரக்டராக வருது. லைக் இப்போ இருக்க அந்த ஒரு யங்ஸ்டர்ஸோட கேரக்டர்னே சொல்லலாம். ஒரு யூஸ்வல் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் நம்ம பல படம் பார்த்துருப்போம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைலில் நடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒன் சைடாகவே லவ் பண்ணி கடைசியில் அவருக்கு லவ் செட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வருது. ரொம்ப நீட்டாக அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருந்தாரு. பிரமாதமாக அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் நீட்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி சிவாத்மிகா அவங்க இந்த படத்தில் மெயின் லீடாக ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க கிட்ட அது. ஸோ படம் ஃபுல்லாக அவங்க வந்து சிரிக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்டாக ஒரு மாதிரி உருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க அவங்க. அது மாதிரி அர்ஷத் கான் அவர் இந்த படத்தில் வந்து கிஷான் தாஸ்க்கு ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல் தான். படம் பூரா வராரு. ஸோ அவரோட ஹியூமர் ஒரு சில இடங்கள்ல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்று 2 இடங்கள்ல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி விடிவி கணேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் நம்ம வர சீன்ஸ்லாம் ஓரளவு சிரிக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் எமோஷனலாகவும் திங்க் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. ஸோ விடிவி கணேஷ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான் ஆகுது. பட் அந்த கேரக்டர் இந்த கதைக்குன்றது அவ்வளோ தேவையா இல்லையான்றது மாதிரி இல்லாமல் பட் அந்த கேரக்டருக்கும் தனி ஒரு சில சீன்ஸ் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் தான். ஸோ ஒரு சில இடங்கள்ல அது காமெடியாகவும் நிறைய இடங்கள் அது வந்து எமோஷனலாகவும் இருந்தது. அவரோட கேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. அது மாதிரி துளசி அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷான் தாஸ்க்கு வந்து அம்மாவா பண்ணியிருக்காங்க ஒரு ரோல். ஸோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ரோல் தான். எல்லா படங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அம்மா ரோல் தான். ஒரு ஹீரோக்கு எப்படி அம்மா சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான். அவங்களும் நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் தலைவர் அவர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்படியே அந்த ஒரு நரேஷன் கொடுப்பாரு. அந்த வாய்ஸ் ஓவர்லாம் பார்க்கும்போது படம் என்னமோ விடிவி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். பட் படம் அந்த மாதிரி இல்லை. அதுதான் ஒரு ரியாலிட்டி. அதே மாதிரி மேகா ஆகாஷ் அவங்களும் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன கேமியோ ஜஸ்ட் ஒரு சீன் மட்டும் வராங்க. ஸோ நல்லா இருந்த அந்த கேமியோ. அதே மாதிரி வந்து இவர் டிஜே நேச்சுரல் அவரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது படத்தில் பாருங்க தெரியும். ஸோ அதுலேயும் ஒரு 5 நிமிஷம் சீன் தான் வராது பிட்டா. பட் அது ஒரு கேமியோ ரோல் தான் அவருக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சித்துக்குமாரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சாங்ஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் ஓகேவா இருக்கு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி கௌதம் ராஜேந்திரனோட சினிமாகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஆஃபீஸ் தான். அதை விட்டிங்கன்னா வெளியே ஒரு 2, 3 அவுட்டோர் சீன்ஸ் தான். ஒரு சினிமாகிராஃபி எல்லாமே அந்த கேமரா ஆங்கிள்ஸ் இருக்கலாம் நல்லா இருந்தது. அது மாதிரி பிரவீன் ஆண்டனியோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ் பண்ணி நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ படத்தில் இருக்க ரொம்ப பெருசாக தேவையில்லாத லென்த்தியான சீன்ஸ்லாம் எல்லாமே முடிஞ்சவங்க நல்லா கட் பண்ணியிருந்தாரோ அவரோட எடிட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி சாரங் தியாகு அவர் இந்த படத்தோட ஒரு டெபியூட்டன்ட் டேரக்டர். ஒரு சிம்பிளான ஒரு ஜாலியான ஒரு பிளாட் தான் அது. ஆக்சுவலி கமர்ஷியல் பிளாட். இது இன்னும் டெப்த்தாகவும் லவ்வாக ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு பண்ணியிருக்கலாம். பட் அவர் மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்து ஸோ ஓரளவு கொஞ்சம் நல்ல ஒரு ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டைனர் தான் எடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக போகும். லைக் கதைக்குள்ளேயே போகும். ஆனால் ஃபுல்லாக அந்த ஆஃபீஸ் இது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு டயர்ட் ஆகிடுச்சு ஒரு படம் பார்க்கணும்னு தேட்டர் போவாங்க. அங்கே போனீங்கன்னா வந்து அங்கே இந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் சொன்னால் எப்படி இருக்கும். பட் இது அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி அதுவும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முடிஞ்ச அளவு கொண்டு போயிருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக. டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அந்த கதையை விட்டு அவர் வெளியே வரல. ஸோ இவருக்கும் அவங்களுக்குமான இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அது எப்படி ஃபைனலாக போய் முடியுது. ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் இவர் உள்ள இன்புட் போட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரோட அந்த மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல்ஸாக மேட்ச் பண்ணி வச்சு லைக் அதில் ஒரு சின்ன ஒரு ஃபோர்ஜரி மாதிரி பண்ணி 2 லவர்ஸை சேர்த்து வைப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி அதில் நிறைய சீன்ஸ் சொல்லிட்டு போகலாம். ஸோ ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வச்சதுனால நம்ம கொஞ்சம் உட்காந்து பார்க்க முடிஞ்சது படம். என்னதான் வந்து ஒரு சிம்பிள் கதையாக இருந்தாலும் லைக் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு சிம்பிள் ஸ்க்ரீன் பிளேவாக இருந்தாலும் ஒவ்வொரு சீன்ஸுமே கொஞ்சம் ஓரளவு ரசிக்கிற மாதிரி இருந்தது. மெயினாக அந்த விடிவி கணேஷ் அவங்களோட அந்த எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும். ப்ளஸ் அவங்க அம்மா பேசுவாங்க கிளைமேக்ஸில் துளசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர்கிட்ட கிஷான் தாஸ் கிட்ட அந்த ஒரு சிங்கிள் ஷாட் டயலாக் மாதிரி தான் இருக்கும் படம். லைக் அந்த ஒரு சீன் மட்டும் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கு
அது நல்ல எமோஷனலாகவும் இருந்தது. பட் அது நல்லா கதைக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகும்போது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வரக்கூடிய அந்த ஒரு சில காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்றது, ஒரு யூசுவல் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு யூசுவல் கமர்ஷியல் கதை, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ரொம்ப போர் அடிச்சுதுன்னா தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் டீசென்ட்டா பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் இது. பெருசா எதுவும் இல்ல. ஸோ இந்த படத்துல மைனஸ்ன்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை நம்ம எதிர்பார்த்தது வேற. எஸ்டிஆரோட நரேஷன்ல பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரியா போகுன்றது. பட் நீங்க அந்த மாதிரி அந்த 6ஆம் அலைன்ற அந்த பேரை வச்சு ஒரு பெரிய லவ் ஸ்டோரியா இருக்கும்னு நம்பி உள்ள வந்தீங்கன்னா, கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் ஆவீங்க. ஒரு யூசுவல் ஒரு சிம்பிளான ஒரு கமர்ஷியல் படம் நான் பார்க்க வரேன் அப்படின்னு ரொம்ப அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாம ஒரு பிளாங்கான ஒரு மைண்ட் செட்ல அந்த டைட்டிலே மறந்துட்டு நீங்க உள்ள வந்து உட்கார்ந்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது இந்த படம். ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 குடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஸோ கண்டிப்பா டைம் இருக்கும்போது பார்க்கலாம். ஸோ அப்படி தியேட்டர்ல பார்க்கணும்னா ஓடிடில வாங்கணும் பாருங்க. ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இது. இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. நல்ல ஒரு லவ் ஸ்டோரியா இன்னும் கொஞ்சம் எமோஷனலாவும் கொண்டு போயிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா கொண்டு போய் ஓவரா திகட்டாம ஸோ படத்த ரொம்ப சிம்பிளாவும் ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துல க்ளோஸ் கட்டாவும் முடிச்சிட்டாரு டைரக்டர். அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா தான் பட்டுது. ஏன்னா அது இன்னும் ட்ரை பண்றேன்னு சொல்லி ஒரு மாதிரி போய் சொதப்பாம முடிஞ்ச அளவுக்கு நீட்டா படத்தை முடிச்சிருந்தாரு. அதுவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.